அமெரிக்காவுக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் சமீபத்தில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கு. அப்படிதான் பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்கு. ஆனா அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதா அறிவிச்சது யாரு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நம்ம நாட்டுக்குன்னு தனியா ஒரு பிரதமர் இருக்காரு. அவரு இதை பத்தி எதுவுமே சொல்லல. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்லது அங்கே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 18% வரி. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு பூரா வரியே கிடையாது. அமெரிக்காவிலிருந்து 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் இந்திய சந்தைகளில் வந்து இறங்க போகுது. வர்த்தக ஒப்பந்தம் என்று சொன்னால் ஒரு சமமான வாய்ப்பு என்பது இருக்க வேண்டும். இது சமமற்ற ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. இப்ப நம்மால ஒத்த மாட்டை வச்சுக்கிட்டு பொழுதுனிக்கும் போய் மேய்ச்சிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஆள் செப்பரேட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாட்டை. இவ்வளவும் பண்ணி 3 லிட்டரோ 4 லிட்டரோ கறப்பார். ஆனா அமெரிக்காவில எஸ்கலேட்டர்ல பால் பூரா வந்து சேர்ந்துரும். எங்க சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துரும். வரும்போதே பாக்கெட்ல வந்துடும், டில்ல வந்துடும், எல்லாத்துலயும் வந்துடும். எதுக்குமே மனித உழைப்பே கிடையாது, எல்லாமே எந்திரம். இப்ப மனித உழைப்பே இல்லாமல் மனிதர்களுக்கு கூலியே கொடுக்காமல் எந்திரத்தின் மூலமாக உற்பத்தி செய்து வரியே இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்தா அந்த வெண்ணெய் அந்த நெய் வந்து கிலோ 200 ரூபான்னு விற்கிறான்னு வச்சுங்க. நம்ம ஆட்கள் எந்த நெய்யை வாங்குவாங்க? நம்மளால ஒத்த மாடு வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பாலை கறந்து அவன் குடும்பமே குடிக்க வேண்டியதான். பால் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருட்களும் இனிமேல் இங்கே வந்து குவிய போகிறது. அதே மாதிரி வேளாண் விளைபொருட்கள் எல்லாமே 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 வைத்திருக்கக்கூடிய பெரும் பண்ணைகள் தான். இங்கே இந்த மாதிரி 1/2 ஏக்கர் வச்சுக்கிட்டு அதையே நிலக்கிலார்னு போட்டுட்டு இருக்கிறவெல்லாம் கிடையாது. அதுல பூராவுமே எந்திரங்கள் தான். விதைக்கிறதுல இருந்து அறுவடை ஆகி வண்டியில ஏத்துற வரைக்கும் பூராவுமே எந்திரங்கள் தான். தானியங்கி எந்திரங்கள். அங்கேயும் மனித உழைப்பு என்பது கிடையாது. மிக குறைவான உற்பத்தி செலவில் மிக அதிகமான மானியத்தை பெற்று அங்கே இருக்கக்கூடிய இந்த பெரும் பண்ணையார்கள் வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அவன் இங்க கொண்டு வந்து இறக்குறானா நம்ம ஊர்ல விளையிற பொருட்கள் வேளாண் விளைபொருட்களுக்கு எப்படி விலை கிடைக்கும்? இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் சொல்லுவாங்க. அந்த முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினார்கள். இந்த ஒப்பந்தம் போட்டோம்னு சொல்றீங்களே, அது என்னதான் ஒப்பந்தம்? அதை பாராளுமன்றத்தில் வைங்க. அது என்னதான் இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்தில் வைக்கப்படவில்லை. கற்பனை படிப்பாங்களே, 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருள் அங்கேருந்து வரப்போகுதுன்னா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அந்த நாட்டினுடைய வேளாண்மை துறை செயலாளர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கிறார். அமெரிக்காவுடைய வேளாண்மை துறை செயலாளர். ஆகவே இவங்களுக்கு இந்தியா மேலேயும் கரிசனை கிடையாது. பிஜேபி காரனுக்கு இந்தியா நாட்டுடைய மக்கள் மீதும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது என்பதற்கு இந்த ஒப்பந்தம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு.